கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நாம் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்திலே இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த இறுதியான பகுதியிலே பிரியமானவர்களே, எலியாவின் ஊழியத்தில் உள்ள முக்கிய நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் புத்தகத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கப்புறமாக எலிசா தீர்க்கதரிசி வருகிறார். இப்போ இந்த எலியா தீர்க்கதரிசியுடைய நிகழ்வுகளை நம்ம இப்பொழுது ஒரு ஞாபகத்திற்கு நான் கொண்டு வரப் போகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஆகாப் மன்னருக்கு எலியா ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்று சொன்னேன். ஆகாப் மன்னருக்கு என்ன செய்தியை எலியா கொடுக்கிறார்? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கலாம். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இப்படியாக முதல் நிகழ்வு என்னவென்றால், ஆகாப் மன்னருக்கு முன்னாடி போய் சொல்றாரு, என் வாக்கின்படியே அன்றி என்ன செய்யாது, மழை பெய்யவே பெய்யாது என்று சொன்னால், அதன்படியே 3 வருடத்திற்கு மழை பெய்யவே இல்லை. பெரியமானவர்களே, அப்படியாக அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு மன்னனை பார்க்கிறோம், ஆகாப் மன்னர், இஸ்ரவேலினுடைய மன்னர். இந்த மன்னர் என்ன செய்தார் என்றால், கர்த்தருக்கு மிகவும் பிடிக்காத காரியங்களை அவர் செய்தார். பேரு தான் இஸ்ரவேலினுடைய ராஜா. அவளுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, எசபேல் என்று சொல்ற மனைவி இருந்தாங்க. இவர்கள் 2 பேரும் செய்த ஆட்சி பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்களை வணங்கி கொண்டு, விக்கிரக தோப்புகளை உருவாக்கி கொண்டு, பலிகளை அந்த சிலைகளுக்கு செய்து கொண்டு, அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். எனவேதான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு செய்தியை, ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்படியாக இதை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் பின் நாட்களில் பார்த்தீர்கள் என்றால், இந்த மக்கள் கடைசியாக அசிரியா நாட்டு மன்னர் சிறைப்பிடித்து கொண்டு போவார். பாபிலோனியா தேசத்து மன்னர் யூத மக்களை சிறைப்பிடித்து கொண்டு போவார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பின்னாடி நடக்கப் போகிறது. அதற்கு முன்பாகவே கர்த்தர் என்ன செய்கிறார்கள்? எச்சரிக்கை கொடுக்கிறார். அவர்கள் திறந்தவில்லை. சரிங்களா? அப்ப 2வது நிகழ்ச்சி என்னவென்றால், கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு என்று கர்த்தர் அவரை பற்றி எலியா பார்த்து சொல்கிறார். ஏனென்றால், இந்த மாதிரி ஒரு 3 வருடமும் மழை பெய்யாமல் பஞ்சத்திலே இருக்கிற பொழுது அவரை போஷிப்பதற்காக, யாரை போஷிப்பதற்காக? ஏன்னா அவர் ராஜா சொல்லிட்டு வந்துட்டார். என்ன சொன்னாரு? 3 வருஷத்துக்கு பாருங்க, இதுக்கப்புறம் மழையே பெய்யாது, நான் சொன்னதான் மழை பெய்யும்னு சொன்னோன்னே ராஜா அவரை தேடுவோ அல்லது யாரு உண்மையிலே மழை பெய்யலையே அப்படின்னு ஆளை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பார்ல. அதனால ஆர்டர் சொல்லிட்டாரு, இவர் கொண்டு போய் நீ போய் கேரித் ஆற்றண்டையில ஒளிஞ்சிரு, எல்லா இடங்களும் தண்ணீர் வத்தினா கூட என்ன ஆகாது, இந்த கேரித் சீக்கிரமா தண்ணீர் வெற்றாது, அங்கே உன்னை காகங்களை கொண்டு போஷிப்பேன்னு சொன்னார். அப்படியே அந்த என்ன செஞ்சுன்னா, அங்கே ஒளிஞ்சிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சும், அதே மாதிரி சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சும் கொண்டு தந்தது. தாகத்திற்கு ஆற்றின் தண்ணீரை அவன் குடித்தான். சரிங்க பிரியமானவர்களே, இது 17வது 1 ராஜாக்கள் 17வது புத்தகத்திலே 2லிருந்து 7 வரைக்கும் வாசிக்கலாம். இது எலியாவுடைய 2வது நிகழ்வு. 3வது அவருடைய அற்புதம் என்னவென்றால், சாரிபாத் விதவையினாலே போஷிக்கப்படுதல், அவரது மகனை உயிர்ப்பித்தல். இதை 17ஆம் அதிகாரத்திலே 8 முதல் 24 வசனங்களிலே நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஏனென்றால் சாரிபாத் விதவை, இது என்ன, இது இந்த நிகழ்ச்சி எப்போ வருதுன்னா, எலியா சொல்லிட்டாரு 3 வருஷத்துக்கு மழை பெய்யாதுன்னு. அப்போ ஆண்டவர் அவருக்கு கேரித் நதியண்டையில் போய் இருப்பான், அங்கே தண்ணி உனக்கு காகத்தை கொண்டு போசிக்கிறேன், தண்ணி அங்கே குடிச்சிக்கலான்னு சொன்னார். அதே மாதிரி எல்லா இடங்களையும் வற்றினாலும் அங்கே வற்றவே இல்லை. ஆனால் ஒரு நேரத்தில் அங்கேயும் தண்ணி வற்றி விட்டது. அப்படி ஆண்டவர் சொன்னார், நீ போய் இந்த ஒரு சாரிபாத் என்கிற விதவைக்கு போய் அங்கே அவள்கிட்ட நீ போய் பேசுன. அதே மாதிரி அவர் அங்கே போய் அவர் சொல்வார், இந்த மாதிரி அம்மா நீங்கள் எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொடுங்கன்னு அவர் சொல்லுவாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, நாங்களே சாப்பிட்டு சாகலான் இருக்கோங்க, எங்ககிட்ட எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. உடனே அவர் சொல்வார், சரி இருக்கிறது கடைசியாக நீங்கள் 2 பேர் சாப்பிட்டு சாகலான்னு சொல்லி வச்சுருந்தீங்களா, அதில் கொஞ்சம் சின்ன அடையை கொண்டுட்டுவான். அதே மாதிரி அதுலேருந்து அடையை கொண்டு கொடுத்த உடனே பானையிலே எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. அப்போ எல்லா இடங்களிலுமே தண்ணீர் வற்றி விட்டது. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்னா, சாரிபாத் விதவை என்கிற இந்த சாரிபாத்துக்கு அங்கே ஒரு விதவை இருப்பாங்க, அவங்க உன்னை போஷிப்பாங்கன்னு அனுப்புறாரு. அதே மாதிரி அந்த அம்மா கிட்ட அவங்க போகிறாங்க. போயிட்டு அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் எனக்கு அப்பம் சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொன்னார், எங்ககிட்ட மாவே இல்லை, தீந்து போச்சு, கடைசியில் கொஞ்சோண்டு இருக்குது, அதை நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு சாக போகிறோன்னு. அப்போ இவர் என்ன சொல்வார் என்றால், உடனே இவர் சொல்வார், சரி. அந்த அம்மா சொல்லுவாங்க,
சரிங்க உங்களுக்கு செஞ்சு கொண்டு வருவாங்க. அவர் அதை வந்து அதை பிச்சு என்ன செய்வார், அதை சாப்பிட்டுட்டு அவர் ஆசை வச்சு சாப்பிடுவார். அப்படி அவங்க வீட்டில் வந்து எண்ணெயும் குறையல, எண்ணெயும் பானையிலே எண்ணெயும் அப்புறம் பானையில் மாவும் குறையவே இல்லை. அப்படியாக அங்கே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த மகன் இறந்து விடுவான், அந்த விதவனுடைய மகன் இறந்து விடுவான். அந்த மகனையும் எலியா தீர்க்கதரிசி உயிரிடை செய்தார். இப்படியாக 3வது அற்புதத்திலே பார்க்கிறோம். 4வது அற்புதம் என்னவென்றால் கர்மேல் மலையில் பாகாலின் தீர்க்கதரிசிகளோடு சவால் விடுதல். பாருங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் வந்து 400 பேர் வந்து இருந்தாங்க. அவங்கள வந்து யார் வந்து கவனிச்சுட்டு வந்தா, அவங்களுக்குலாம் சாப்பாடுலாம் கொடுத்து ஆகாப் மன்னனும் எசபேல் அம்மாவும் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து கவனிச்சுட்டு இருந்தாங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை வந்து என்ன செஞ்சாங்க, கொலை பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கொலை பண்ணாங்க, நிறைய பேர் அப்புறம் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிலாம் போய் இருந்தாங்க. அப்படி இருக்கிற போது இவர் என்ன செஞ்சாருன்னா, எலியா போய் என்ன செஞ்சாருன்னா, பாகாலின் தீர்க்கதரிசிகளோட போய் கர்மேல் மலைக்கு போறாரு. போய் பாகால் தீர்க்கதரிசி 400 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்றாரு, பாருங்க நீங்க என்ன செய்யணும், ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் தண்ணிலாம் ஊற்றி அங்கே நீங்கள் பலியை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கடவுளை கூப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் சத்தம் போட்டு நீங்கள் கூப்பிடணும், நீங்கள் உங்கள் கடவுளை கூப்பிடுங்க. அவர் இறங்கி அவரே வந்து இதை வந்து என்ன செய்யணும், சுட்டரித்து சாப்பிடட்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, அவங்க கத்தி கூப்பிட்டாங்க, காலையிலேருந்து சாயந்தருக்கு கூப்பிட்டாங்க, எதுவுமே நடக்கவே இல்லை. அது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் தான் இவர் என்ன செஞ்சார், இவர் வந்து மாம்சத்தை வந்து துண்டமாக வெட்டி அவருடைய பலிபீடத்தில் வச்சுட்டு நிறைய தண்ணிலாம் ஊற்றிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனேயே என்னாச்சு, உடனே அக்கினி வந்து இறங்கி அந்த இடத்திற்கு தண்ணீரையும் அந்த பலியும் என்ன சுட்டு போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக இப்படி ஒரு அற்புதம் நடந்தது. மக்கள்லாம் அதிர்ச்சியாக பார்த்தாங்க. அவர் என்ன செய்தார், பாகால் தீர்க்கதரிசிகளை 400 பேரும் கொன்று விட்டார். இதுதான் 4வது நிகழ்ச்சி. 5வது நிகழ்ச்சி என்னவென்றால், எசபேலுக்கு பயந்து எலியா வந்து ஓடி போறாரு. இப்படி 400 பேரையும் கொண்ட உடனே அவங்க சொல்றாங்க, அந்த அம்மா சொல்லுது, இந்த 400 பேரை எப்படி என்ன நீ கொன்னுட்ட, இந்த 400 பேருக்கு நிகழ்ந்தது போலி, உன்னோட உயிரை நாளைக்கு நான் வாங்காம விட மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு பயந்து என்ன செய்தார், எலியா போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இது வந்து 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் 1லிருந்து 18 வசனங்களை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இப்படி எலியா செய்த காரியங்களை ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். உடனே அவள் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல் நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யப்படும். அதை கேட்ட எலியா எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி வைத்து விட்டு, அதற்கப்புறம் 1 நாள் பிரயாண தூரம் நடந்து போய் ஒரு சூரச்செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சூரச்செடியின் கீழே என்ன செஞ்சான், படுத்து நித்திரை பண்ணிட்டான். அப்பொழுது ஒரு தூதன் வருகிறான். வந்து இவன் என்ன செஞ்சுட்டான், நான் நல்லவன் இல்லை, நான் எனக்கு போதும், என் ஆத்துமா எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படி சோர்வாக பேசினாலும் கர்த்தர் அவரை விடவில்லை. அப்பொழுது என்ன செய்யறார், ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்புகிறார். அந்த தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ வந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்றாங்க. உடனே ஒரு தலையில வந்து சுடப்பட்ட அடை, பாத்திரத்தில் தண்ணீரும் கிடைக்கிறது. சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் கொடுக்குறாங்க. 2ஆம் முறை உடனே அவன் சாப்பிட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டான் இல்லையா. திருப்பி வந்து என்ன செஞ்சாங்கன்னா, திருப்பி 2வது முறை தேவதூதன் தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் வா, இந்த போஜனத்தின் பலத்தினால நீ வந்து நீ நல்லா போகணும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லிட்டு அதே மாதிரி சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீரும் அவர் வந்து கொடுக்குறார். அதை சாப்பிட்டு விட்டு அந்த போஜனத்தினுடைய பலத்தினாலே 40 நாட்கள் ஒரே மலை மட்டும் என்ன செய்கிறார்கள், நடந்து செல்கிறான். யார், எலியா தீர்க்கதரிசி. வேற உண்மையை சாப்பிட 40 நாட்களுக்கு பலன் பாருங்க. தேவதூதன் கொடுத்த அந்த அடையில அவ்வளோ பலன் இருந்துச்சு. நம்ம கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் அநேக காரியங்களை செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்து பாருங்க, அங்கே ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கிட்டான், ஒளிஞ்சிட்டு இருந்தான்ல. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 10லிருந்து 18 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். 6வதாக எலியாவினுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். அடுத்து 7வதாக பார்க்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், நாபோத் என்கிற ஒருவன் வந்து ஆகாபோட அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் வச்சிருந்தான்.
அந்த தோட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவன் என்ன வச்சுருந்தான், என்ன தோட்டம்னா ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்த உடனே இந்த ராஜாவுக்கு ஆசை, அந்த திராட்சை தோட்டத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கூடியது பக்கத்தில் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்காங்க, நான் கீரை கொள்ளையாக்க போகிறேன். ஆனால் நாபாத்துக்கு இஷ்டம் இல்லை, அப்போ கஷ்டப்பட்டு அதை வச்சுருந்தேன். அதனால் நான் சொன்னேன் என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அப்படி சொன்ன உடனே இவர் ரொம்ப கோபமாக கோபமாக வீட்டில் சாப்பிடாம கொள்ளாமல் அப்படியே படுத்து உட்காந்துருப்பார். அப்போ மனைவி கேட்பாங்க, என்ன உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு. இந்த மாதிரி நாபோத் நான் திராட்சை தோட்டம் வேணும்னு கேட்டு அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆகாபோட மனைவி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அந்த விஷயத்த, நீ எங்ககிட்ட விடுங்க, நாபோத் தோட்டம் தானே வேணும், நான் அதை உங்களுக்கு எப்படியாவது நான் கிடைக்கிறதுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத்திற்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் போவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூசித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகி 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். அதே மாதிரி துஷ்டத்தனமாக அவன் செஞ்சா, அதே மாதிரியே என்ன செஞ்சாங்க அந்த மக்கள் அந்த செய்தார்கள். அவங்க செய்த உடனே என்ன ஆச்சு, அவன் இறந்துட்டான். இப்போ உடனே ஆண்டவர் சொல்கிறாரு எலியாட்ட, நீ போய் அந்த காரியத்தை சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்தே என்று சொல்லி அவனை நீ கண்டிக்கணும்னு சொல்லி அனுப்பினோன்னே உடனே என்ன சொல்ல எலியா போகிறார். எலியா போய் 17வது வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்தில் உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். ஏன்னா நாபோத்தை கல்லெல்லாம் எரிஞ்சு கொண்டதுனால ரத்தமாக சிந்தி இருக்கும், நாய்கள்லாம் நக்குச்சின்னு சொன்னாங்க. அதே நக்குச்சான், அதே மாதிரி உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகிங்கனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய், அதனால் உனக்கும் எப்படி ஆகும், இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் உன் மனைவிக்கும் இதே மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க, ஆகாபின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றான். அப்படியே நடந்தது. அதனால தான் ஆகாப் என்ன செஞ்சான், மனைவியோட சொல்ல கேட்டு அதன்படியே ஒரு தவறான ஒரு காரியத்தை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். அதான் தன் மனைவியாக இசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. சரிங்க, அப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வார்த்தையில கேட்ட உடனே ஆகாப் என்ன செய்துட்டாருன்னா, தன்னை தாழ்த்தி ஐயோ ரட்டு உடுத்தி அழுது ஆண்டவரேன்னு சொல்லி உபவாசம் பண்ணி இருந்தார். உடனே ஆண்டவர் மனம் இறங்கி எலியாட்ட சொல்வார், சரி இவனோட காலத்தில் இந்த மாதிரி நடக்க வேண்டாம், இவனுடைய மகனுடைய காலத்திலே இதெல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். அந்த மாதிரி சொல்லிடுறார். ஓகேவா, சரிங்க, அடுத்து பார்க்கலாம். ஆக மொத்தம் 7 சொல்லிட்டு 8 சொல்கிறேன். அகசியா ராஜாவுக்கு எலியாவின் வார்த்தை. இது ஒரு நிகழ்ச்சி பிரியமானவர்களே. இப்போ 2 ராஜாக்கள்லேயே தொடர்ச்சியாக எலியாவோட நிகழ்வுகள் வருகிறது. இப்போ இந்த 8வது நிகழ்வில் அகசியாவுக்கு எலியாவின் வார்த்தை. சரிங்களா, 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3-16 வரைக்கும். ஆகாப் மரணம் அடைந்த பின்பு அவனுடைய மகன் அரசாட்சி செய்கிறான். அவன் மகன் பேர் என்னது, அகசியா. இப்போ அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதின் வழியாக விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி நான் பிழைப்பனோ என்று சொல்லி யார்கிட்ட தடவை கேட்க சொல்றான், எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுவினிடத்திலே போய் விசாரியுங்கள் என்று அனுப்புகிறான் பார்க்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, பகால் செபுவிலிருந்து போய் விசாரிக்க சொல்றாரு, நான் பிழைப்பேன் நான். அப்போ இதை ஆண்டர் பார்த்துட்டு ஆண்டர் என்ன செய்வார்னா, எலியாவை அனுப்புவார். அவர் நீ போய் சொல்லுன்னு சொன்னா எலியா வருவார். அப்ப கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாய் எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவினுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுவினிடத்திலே விசாரிக்கப் போகிறீர்கள், இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் உன்னுடைய சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றார். இப்படிதான் என்ன செஞ்சாரு, எலியா கர்த்தருடைய வார்த்தையை அகசியாவுக்கு சொல்லுகிறார். என்ன நடக்குது, ஆகாபுடைய மகனாகிய அகசியா
என்ன செய்கிறார், கிராதியிலிருந்து மேலே மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டாரு. அதற்கப்புறமாக அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய ஆட்களை அனுப்பி சமாரியா ராஜாவுடைய ஆட்களை அனுப்பி என்ன சொல்ற, அவருடைய ஆட்களை அனுப்பி என்ன சொல்றாருன்னா, பகால் செபுல் இடத்துல போய் கேளுங்க, நான் பழிக்க மாட்டேன் நான். உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா எலியாட்ட சொல்றாரு. சொல்லி நீ போய் சொன்ன எலியா சொல்றாரு, அந்த மக்களுக்கு அந்த சமாரியோட ஆட்கள் எதிர்த்தாப்படி வந்தாங்களே அவங்கள்ட்ட சொல்றாரு, இப்போ இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்று சொல்லியா நீங்கள் பாகால் செபுல் இடத்துல போய் கேட்க போறீங்க? அதனால அந்த அரசர் இந்த ஏறின கட்டிலிருந்து இறங்காமலே அப்படியே அவர் அதில் இருந்து வண்ணமாக இறந்து விடுவார், அவர் சுகம் கிடைக்க போவதில்லை என்று சொல்லி எலியா சொல்கிறார். அதற்கப்புறமாக இவர்கள் போய் சொல்றாங்க. சொல்லிட்டு அதன்படியே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, அடுத்து 9வது நிகழ்வு என்னவென்றால் எலியா எடுத்துக்கொள்ளப்படுதல். வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 11 வரைக்கும் காணப்படுகிறது. அதில் முக்கியமான வார்த்தைகள் மட்டும். பிரியமானவர்களே, எலியா இப்படியெல்லாம் சோர்வாக இருந்தனால எலிசான்ற ஒரு தீர்க்கதரிசி மேலே ஆண்டவர் அபிஷேகம் பண்ண அவனு சொல்லுவார். இப்போ எலிசா எப்போ பார்த்தாலும் எலியா பின்னாடியே வருவார். ஏனென்றால் எலிசாவுக்கு ஒரு ஆசை, எலியாவுடைய வல்லமைகள், அவருடைய அற்புதங்களை செய்கிற திறமைகளை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும், அந்த அபிஷேகத்தை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி பின்னாடி வர்றதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கீழ்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எடுத்துக்கொள்ளப்படுறது நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். இந்த 9வது நிகழ்வு 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரைக்கும் இல்லை. ஆமாம், அது முக்கியமான நிகழ்ச்சி. அதை சொல்கிறேன் பாருங்க. கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். கில்காலிலிருந்து கிளம்பி வராங்க. இப்போ கில்காலிலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது எலியா எலிசாவை இன்னைக்கு சொல்லுகிறார், நீ இங்கே இரு, கர்த்தரனை பெத்தேல் மட்டும் போக சொல்கிறார், அதனால நீ என்ன செய்யற, அங்கே போக சொல்றாரு, அதனால நீ இங்கே இருன்னு. அவனே எலிசா சொல்றாரு, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்புறம் பெத்தேலுக்கு போறாங்க. பெத்தேலில் போனோன்னா அங்கே இருக்க தீர்க்கதரிசி புத்திரர்கள்லாம், இந்த பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரர்களாக எலிசாட்ட சொல்றாங்க, உனக்கு தெரியுமா, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற இந்த எலியா என்ன செய்யறாரு, உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போறாரு தெரியுமான்னு. ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் எலிசா எலியாவையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவர் பின்னாடியே போய் அவர் என்னென்ன செய்கிறாரு, என்னென்ன பண்ணுறாரு, கூடயே இருப்பார். சரிங்களா? அப்போது இப்போ என்ன நடக்குதுன்னா, அப்போ இவன் சொல்கிறான், அதுக்கு பதில் இவன் சொல்கிறான், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டே இருக்கான். பின்னாடியே போயிட்டே இருக்கும்போது அப்புறம் அவர் சொல்வார், 2வது தடவை சொல்வார், என்னை கர்த்தர் எரிகோ மட்டும் போக சொல்கிறார் அப்படின்னு எலியா சொல்வார். ஆனால் இங்கே இரு, நான் எரிகோ வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உடனே எலிசா சொல்வார், இல்லை நான் உங்களை போக விட மாட்டேன், நான் உங்கள் பின்னாடியே தான் நான் வருவேன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் என்ன செஞ்சாங்க, சரின்னு எரிகோவுக்கு போனாங்க. எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசியெல்லாம் எலிசாவை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா, இன்றைக்கு கர்த்தர் எலியாவை உனக்கு தலைமையாக இருந்த எலியாவை தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ள போகிறான்ற உனக்கு தெரியுமான்னு சொன்னாங்க. ஆமாம் எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று. ஏன்னா அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் எலிசா இவ்வளோ நாள் எலியாவை பின்னாடி போயிட்டே இருந்தார் இல்லையா. இப்போ அவர் எடுத்துக்கொள்ள போகிறான்னு சொல்லி மனசு கஷ்டமாக இருக்கு. ஆனால் சரி சலிப்பா, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அவர் சொல்கிறாரு, சரி என்னை யோர்தான் மட்டும் போக சொல்லுகிறார் என்று எலியா சொல்வார். அப்புறம் எலிசா சொல்லுவார், இல்லை நான் உங்களை போக விடுறதே இல்லை, நான் உண்மை போக விடுகிறதில்லைன்னு என்னோட ஜீவனை கொண்டும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி என்ன செய்வான், அவன் சொல்லுவான். சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், திருப்பியும் இவர் இருவரும் போவார்கள். தீர்க்கதரிசி புத்திரரில் 50 பேர் தூரத்திலே அவரை பார்த்து கொண்டே நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்யப்படுறார், எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார். எங்கே வந்திருக்காங்க, யோர்தான் கரைக்கிட்ட வந்திருக்காங்க. சரிதா பிரியமானவர்களே, அங்கே என்ன செய்கிறாருன்னா, அவர்கள் எல்லாரும் யோர்தான் கரை அவர் கவனிச்சுட்டே இருக்காங்க. அப்படி எலியா தன் சால்வை அடித்து முறுக்கி நீ தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரையின் வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி அங்கே யோர்தான் நதி கடந்து வராங்க. கடந்து வரும்போது இவர் என்ன செய்யறாரு, துண்டை எடுத்து அடிச்சு முறுக்கிட்டு அப்படியே இந்த நதியில் அடிச்சோடனே நதி என்ன செஞ்சு பிளந்துருச்சு, 2
போகிறதுக்கு வழி கிடச்சிச்சு. அது வழியாக அவங்க போகிறாங்க. 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. பட்ட போது இந்த மாதிரி யோர்தான் நதியை வந்து கடந்து போகிறாங்க இல்லையா. கடந்து போனதுக்கப்புறம் அக்கறைப்பட்ட பொழுது என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள், உனக்கு என்ன வேணும் கேள், நான் இப்போ எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அதற்கு எலிசா சொல்கிறார், என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்ன சொன்னார்னா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளோ அருமையான ஒரு காரியமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நாள் வாழ்ந்து வந்த ஒரு தீர்க்கதரிசியை பின்பற்றிட்டே போனது மட்டும் இல்லாமல் அவர் கேட்ட பொழுது, உங்களை போல எனக்கு 2 மடங்கு வரம் கொடுங்க, அந்த அக்கினியின் அபிஷேகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பிரியமானவர்களே, இதே போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலம் கொண்டு நீங்கள் எங்கே இருப்பீங்க? யூதா, சமாரியா, உலகம் முழுவதிலும் நீங்கள் எனக்கு சாட்சியலாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா. ஆண்டவர் வந்து சொன்னார். அது மாதிரியே வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரம் வருகிற பொழுது நீங்கள் இரட்டிப்பான ஊழியத்தை செய்கிறவர்களாக, மற்றவர்களை விட இரட்டிப்பான காரியங்களை செய்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அப்படிப்பட்ட அபிஷேகம் தான் கர்த்தருடைய அபிஷேகம். உங்களால் அல்லாது கர்த்தருடைய அபிஷேகம் இப்படி செய்யக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், உங்களை என்னை போல காரியங்களையும் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் மிகவும் பெரிதான காரியங்களும் செய்வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பார்க்கிறோம். சரி பிரியமானவர்களே, இப்பொழுது என்ன நடக்கிறது? சரி, அப்போ உடனே அவர் சொல்றார், நீ மிகவும் அரிதான காரியத்தை நீ கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு போகிற வழியில என்ன நடந்துச்சுன்னா, அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். பாருங்க எப்படி ஏறி போறாருன்னு பாருங்க. அந்த வசனத்தை நல்லா படிச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர் என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் தரையிலே நின்று. இப்போ 50 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. யோர்தானை தாண்டி இங்க வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப எலிசா மட்டும் இருக்கார். அவர் வந்து அழுது புலம்பிட்டு இவர் போட்டாருன்னு சொல்லி கவலையோட வந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்தார் என்றால், திரும்பி போய் யோர்தான் கரையில நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை, எலியாவிட்டிருந்து கீழே ஒரு சால்வை விழுந்தது. அந்த சால்வை எடுத்துக்கொண்டு வந்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினாலே எலிசா இக்கரைப்பட்டான். அப்படியாக பிரியமானவர்களே, எலியாவோட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அவன் என்ன செய்தான்? இந்த முறுக்கி எடுத்துட்டு, இது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? எலியா கிட்ட இருந்து இல்லை, எலியாவுடைய தேவன் கிட்ட இருந்து வந்திருக்கு. எனவே இந்த அற்புதங்கள் செய்கிற இந்த வரம் வல்லமையும், அதனால அவர் துண்டை எடுத்தாரு. யாரோட துண்டு? எலியாவோட சால்வை எடுத்தாரு. அதை எடுத்து அதை முறுக்கி என்ன செஞ்சார்? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடிச்சார். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையின்படி அவருக்கு என்ன செஞ்சார்? அந்த எலியாவின் தேவன் எலிசாவுக்குள்ளேயும் வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி சொல்கிறபடி எனக்கு ஒரு பாடல், பழைய பாடல் நினைவுக்கு வருகிறது. அந்த ஒரு வரியை நான் உங்கள் மத்தியிலே பாட விரும்புகிறேன். ஒரு ஸ்டான்ஸ் அவர். எலியாவின் தேவன் எங்கே என்றானே, சலியாமல் ஓடி சால்வை பெற்றானே. எலியாவின் தேவன் எங்கே என்றானே, சலியாமல் ஓடி சால்வை பெற்றானே. பரலோக ராஜ்யம் பரிசுத்தவான்கள் பலவந்தமாக்கும் காலம் இதுவே, பலவந்தமாக்கும் காலம் இதுவே. பேரின்ப நதியே தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்திடுமே, பின்மாரியாக பொழிந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்றானே, சலியாமல் ஓடி சால்வை பெற்றானே. எலியாவின் தேவன் எங்கே என்றானே,
நானே. பரலோக ராஜ்யம் பலவந்தமாக்கும் காலம் இதுவே. பலவந்தமாக்கும் காலம் இதுவே. பேரின்ப நதியே. ஆம் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட எலியாவிற்கு பின்பு எலிசா எப்படி அவர் 7 அற்புதங்கள் செய்தார், இவர் 14 அற்புதங்கள் செய்தார். அது போலேயே பிரியமானவர்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இரட்டிப்பான வரங்களை கொடுங்க ஆண்டவரே என்று. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் பரிசுத்தவான்கள் பலவந்தமாக்கும் காலம். இது பரலோக ராஜ்யம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இதை நாம் பலவந்தப்படுத்தி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஏனோ தானோ என்று நம் வாழ்க்கையில் வாழ்வதனாலே அது கிடைக்காது. அதை பலவந்தமாக எப்படி எலியாவை எலிசா தொடர்ந்து போய் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கும் பொழுது இவருக்கு மட்டும் இரட்டிப்பான வரம் கிடைக்க காரணம் என எலியாவை எலிசா தொடர்ந்து சென்றதுதான். இது போல நீங்கள் ஆவியானவரை தொடர்ந்து எப்பொழுதும் ஜெபித்து இன்னும் அநேகமான இரட்டிப்பான வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமீன். இதோடு நமக்கு 1 ராஜாக்கள் புத்தகம் முடிந்தது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.